பிரியமானவர்களே, இந்த நாளின் சங்கீத தியான நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். இன்றைக்கும் என்னோடு கூட சங்கீதங்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 14 வசனங்கள் அடங்கிய இந்த சங்கீதத்தை நம்முடைய தியானத்திற்காக 3 பகுதிகளாக நான் பிரிக்க விரும்புகின்றேன். முதலாவதாக 1 6 வரைக்கும் உள்ள வசனங்கள் வானங்களின் மகிமையை வெளிப்படுத்துகின்றது. 7 10 வரைக்கு உள்ள வசனங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் மகிமையை வெளிப்படுத்துகின்றது. 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனங்கள் மனித வாழ்க்கையின் மகிமையை வெளிப்படுத்துகின்றது. வானங்களின் மகிமை, கர்த்தருடைய வார்த்தையின் மகிமை, மனித வாழ்வின் மகிமை. முதலாவது வசனம் இப்படியாக துவங்குகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம் பாருங்கள். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றனவாம். வானங்களை அண்ணாந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அது ஒவ்வொரு ரூபத்தில் காட்சி அளிக்கின்றது. இயற்கையை ரசிக்கிறவர்கள் தான் இதையும் ரசிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்தவுடன் கீழ்வானத்தை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் சூரியன் உதிக்கும் காட்சி, அதிலுள்ள மேகங்களின் சிவப்பு நிறம், அது பரவி இருக்கும் அழகு, இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அது தேவனுடைய மகிமையைத்தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது. சங்கீதக்காரன் எழுதுகிறார், அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, ஆனாலும் அவைகளின் சத்தம் பூமியின் கடைசி வரைக்கும் செல்லுகிறது என்று. பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. இந்த வசனங்கள் எதை சொல்கிறது? சங்கீதக்காரன் அமர்ந்திருந்து வானத்தையும் அதன் அழகையும், நட்சத்திரங்களையும் அதன் மகிமையையும், சூரியனையும் அதன் மகிமையும், சூரியன் செல்லுகின்ற அழகையும் அதன் வெளிச்சத்தையும் அதன் பிரகாசத்தையும் பார்க்கும் பொழுது இவைகள் எல்லாவற்றையும் உண்டு பண்ணின ஒரு தேவன் உண்டு என்பதை உணர்ந்துதான் இந்த வசனங்களை எழுதியிருக்கக்கூடும். இந்த பூமியிலே ஒவ்வொரு நாளும் பலவிதமான கட்டிடங்களும் புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் பெருகிக்கொண்டு வருகிறது. எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். வானளாவிய ஒரு கட்டிடத்தை பார்க்கும் பொழுது இதை உண்டு பண்ணின ஒரு மனிதன் உண்டு என்பதை அந்த கட்டிடம் மறைமுகமாக சொல்லுகின்றது. நாம் வியந்து பார்க்கின்ற ஆகாய விமானம், இன்னும் விண் கோள்கள், இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது இவைகளை உண்டாக்கின ஒரு மனிதன் உண்டு என்பது எவரும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. அப்படி என்றால் பூமியிலே நாம் வியந்து வியந்து பார்க்கின்ற எல்லாவற்றையும் ஒரு மனிதன் உண்டு பண்ணி இருக்கிறான். அவைகளுக்கு பின்னாக ஒரு மனிதனுடைய கைவண்ணம் இருக்கிறது என்பதை எவரும் மறுக்க முடியாது. அப்படி என்றால் நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட இந்த வானம், இந்த நட்சத்திரங்கள், இந்த சூரியன், இவைகளெல்லாம் தானாக எப்படி உண்டாகி இருக்கும்? இவைகளை உண்டு பண்ணின ஒரு தேவன் உண்டு என்பதுதான் வானங்கள் நமக்கு சொல்லித் தருகிற பாடங்கள். ஒருவேளை நீங்கள் தேவனை நம்புகிற ஒரு நபராயிருக்கலாம், தேவன் உண்டு என்று விசுவாசியாத ஒரு நபராகவும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்க்கின்ற இந்த வானங்களும் சூரிய சந்திரங்களும் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்றால், தேவன் ஒருவர் உண்டு, அவர்தான் என்னை சிருஷ்டித்தார் என்பதுதான் அவைகள் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி. பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. இவைகளெல்லாம் எவ்வளவு ஒரு ஆச்சரியமான வசனங்கள் பாருங்கள். இன்றிலிருந்து நீங்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்க்கும் பொழுதோ, அல்லது ஒரு அழகான மலரை பார்க்கும் பொழுதோ, கனிகள் நிரம்பிய ஒரு கொடியை பார்க்கும் பொழுதோ, இவைகளை படைத்த ஒரு தேவன் உண்டு என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். இவற்றைத்தான் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நாம் காண்கின்றோம். இங்கே சூரியன் எப்படி ஒரு பராக்கிரமசாலியை போல ஓடுகிறது, அதன் வெளிச்சம் எப்படி பூமி முழுவதையும் நிரப்புகிறது என்று சங்கீதக்காரன் ஆச்சரியப்பட்டு எழுதியிருக்கிறார். பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓடுகிறது, மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் அது புறப்படுகிறது என்று விந்தையாய் வியந்து எழுதியிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் பார்வை மாற வேண்டும். நீங்கள் உலகத்தில் எதை பார்த்தாலும் இவற்றை சிருஷ்டித்த ஒரு தேவன் உண்டு என்று அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். இதுவே வானங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்களாகும். இந்த சங்கீதத்தின் 2வது பகுதி கர்த்தருடைய வார்த்தையின் மகிமை. 7வது வசனத்திலிருந்து
கர்த்தருடைய வார்த்தையின் மகிமையை நாம் இங்கே வாசிக்கின்றோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் அவைகள் உண்மையுள்ளவைகளாய் இருக்கிறது என்று கர்த்தருடைய வசனத்தின் மகத்துவங்களை சங்கீதக்காரன் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதன் பின்பகுதி, அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகின்றேன், அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளவைகள், வல்லமையுள்ளவைகள். சங்கீதக்காரன் எவ்வளவு அழகாய் எழுதியிருக்கிறார். உம்முடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் நீதியுமாய் இருக்கிறது. உம்முடைய சத்தியம் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. ஆகவேதான் சங்கீதக்காரனாகிய தாவீது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம், அது என் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது என்று தன்னுடைய சங்கீதங்களில் 119ஆம் சங்கீதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை இதுவரைக்கு நீங்கள் பார்த்த பார்வை வேறு, இன்றிலிருந்து நீங்கள் பார்க்கிற பார்வை வேறாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. சில வசனங்களை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகின்றேன். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. 10ஆம் வசனம், அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமா இருக்கிறது. என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்கள். கர்த்தருடைய நியாயங்கள் உங்கள் கண்களை தெளிவிக்கும். வாழ்க்கையில் குழம்பி போயிருக்கிறீர்களா? வழி என்ன என்று தெரியாமல் இருக்கிறீர்களா? அடுத்து எடுக்க வேண்டிய தீர்மானம் எது என்று புரியாமல் திகைத்திருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வழி உண்டு. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் கண்களை தெளிவிக்கும். கர்த்தருடைய வசனம் நீங்கள் போக வேண்டிய வழி இன்னது என்று உங்களோடு கூட திட்டமும் தெளிவுமாய் பேசும். அது மாத்திரமல்ல, நீங்கள் பலவிதமான காரியங்களினால், பிரச்சனைகளினால், துக்கத்தில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று சொல்லி நினைத்து நீங்கள் அமர்ந்திருக்கலாம். தைரியம் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வசனம் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ துக்கமான நேரங்களில் ஆண்டவருடைய வசனம்தான் என்னை சந்தோஷிப்பித்திருக்கிறது. என் இள வயதில் நான் ஆண்டவரை பற்றி கொண்ட நாளில் இருந்து என்னுடைய எல்லா தேவைகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தையில் இருந்துதான் வழிநடத்துதலை நான் பெற்றுக்கொண்டேன். என் தந்தை இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற பொழுது மிகவும் வேதனையோடு கூட நான் இருந்த நாட்களில் ஒரு நாள் நான் வாசித்துக் கொண்டிருந்த வேத பகுதியில் அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். He is the father of fatherless என்ற ஒரு வசனத்தை வாசித்து என் இருதயத்தில் உள்ள துக்கமெல்லாம் அகன்று போயிற்று. அந்த நாள் முதல் ஒரு தகப்பன் எனக்கு இல்லை என்ற எண்ணத்தை தேவன் என்னை விட்டு எடுத்து போட்டார். He is the father of fatherless. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். ஒருவேளை பலர் சொல்லலாம், நான் உனக்கு ஆதரவா இருக்கிறேன், நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன், நாங்களெல்லாம் இருக்கிறோமே, நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று சொல்லலாம். அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு சில குறிப்பிட்ட நாட்களுக்குத்தான் உங்களுக்கு ஆறுதலா இருக்கும். ஆனால் உங்கள் அந்திய நாட்கள் வரை, உங்கள் மரண நாட்கள் வரை உங்களை நடத்துகிற ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிற தேவன். இந்த வெளிச்சம், இந்த அறிவு, இந்த தைரியம், இந்த நம்பிக்கை நமக்கு இந்த வேத வசனத்தில் இருந்துதான் கிடைக்கிறது. வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து போயிருக்கிறீர்களா? வாழ்க்கையில் முன்னேற இனிமேல் வழியே இல்லை என்று அதைரியப்பட்டு உடைந்து போயிருக்கிறீர்களா? செய்வது என்னதென்று அறியாது திகைத்து போயிருக்கிறீர்களா? உங்கள் கண்களை தெளிவிக்கிற இந்த ஜீவனுள்ள வசனத்தை அமர்ந்திருந்து வாசியுங்கள். அது உங்களை தைரியப்படுத்தும், அது உங்களை சந்தோஷிப்பிக்கும், அது உங்களுக்கு வழிகாட்டும். மட்டுமல்ல, அன்பான வாலிபர்களே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கை குறித்து பலரும் நீ இப்படி நடப்பது சரியில்லை, நீ இப்படி பேசுவது சரியில்லை, உன்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் இல்லை என்று சுட்டி காட்டினாலும் இருதயத்திலே மாற்றமில்லாது இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். முதியவர்களும் சபையின் மூப்பர்களும் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனைகள் ஒருவேளை உங்களுக்கு அற்பமாய் தோன்றலாம். ஆனால் கர்த்தருடைய வேத வசனத்தினால் அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் என்று சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறாரே, இந்த வசனத்தை அமர்ந்திருந்து வாசியுங்கள். நீங்கள் நடக்கின்ற நடை சரியா, உங்கள் ஜீவியம் தேவனுக்கு முன்பதாக நிறைவாய் இருக்கிறதா என்று ஆண்டவரே உங்களோடு கூட பேசுவார். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவதற்கு இடம் கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைகளை தேவன் சுட்டி காட்டுவதற்கு இடம் கொள்ளுங்கள். வாலிப மகனே,
வாலிப மகளே, நீ வேதத்தை வாசித்து பல நாட்கள் ஆயிற்று. கர்த்தருடைய வேதத்தை கடமைக்கென்று நீ ஆலயத்துக்கு எடுத்துச் செல்கிறாய். ஆனால் ஒவ்வொரு நாளும் அமர்ந்திருந்து அவருடைய பாதத்தில், தேவனே என்னோடு பேசும் என்று சொல்லி நீ தேவனிடத்தில் கேட்பாய் என்றால், உன் ஆத்துமாவை உனக்குள் வைத்த ஜீவனுள்ள தேவன் உன்னோடு கூட பேசுவார், உன்னோடு கூட இடைப்படுவார், உன் வாழ்க்கையின் குறைகளை சுட்டி காட்டுவார், உன் தவறுகள் இது என்று உனக்கு உணர்த்துவார். அப்பொழுது நீ உணர்வடைந்து அவைகளை விட்டு விடுவதற்கு வேண்டிய பலத்தையும் இந்த வசனத்திலிருந்தே பெற்றுக்கொள்வாய். அதுதான் கர்த்தருடைய வார்த்தையின் மகிமை. இன்றைக்கு என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் அனுதினமும் வேத வசனத்தை தியானித்து வாசிக்கிற பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மூன்றாவதாக இந்த சங்கீதம் சொல்லும் மற்றொரு செய்தி மனித வாழ்க்கையின் மகிமை. உலகத்திலே எல்லாரும் பிறக்கிறார்கள், எல்லாரும் வாழுகிறார்கள், எல்லாரும் மரிக்கிறார்கள். ஆனால் கடவுளுடைய இருதயத்திற்கு ஏற்ற விதமாய் வாழுகிற வாழ்க்கை என்று ஒன்று உண்டு. அதுதான் பரிசுத்த வாழ்க்கை. சங்கீதக்காரன் தன் சங்கீதத்தின் இறுதியிலே இப்படியாக எழுதுகிறார், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி இருப்பேன் என்று சங்கீதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். மனித வாழ்வின் மேன்மை எது தெரியுமா? பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதுதான் மனித வாழ்வின் மேன்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தார்? ஒவ்வொரு மனிதனையும் பாவ வாழ்விலிருந்து மீட்பதற்கு வந்தார். ஒவ்வொரு மனிதனையும் மீட்பதற்காகவே அவர் தன்னுடைய ரத்தத்தை சிலுவையில் சிந்தினார். வசனம் சொல்கிறது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். உலகத்தில் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளிலும் தொலைக்காட்சியிலும் பலவிதமான துக்ககரமான செய்திகளை நாம் கேட்கின்றோம். ஒரு நாள் ஒரு செய்தியை வாசித்து நான் அதிர்ந்து போனேன். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை கண்டித்தது நிமித்தம் மகன் தன் கையில் அரிவாளை எடுத்து தகப்பனை வெட்டி கொன்ற அந்த நிகழ்ச்சியை வாசித்து விட்டு அன்று இரவெல்லாம் எனக்கு நித்திரை வரவில்லை. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத உலகம், தகப்பனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு மகனுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கும் என்றால் அது எப்படிப்பட்ட பெரும் பாதகம் என்று சொல்லி என் உள்ளத்தில் நான் நினைத்தேன். பாருங்கள், வாழ்க்கையில் பெரிய பாதகமான செயல்கள் திடீரென்று எவருக்குள்ளும் வருவதில்லை. அது ஒரு சிறிய விதையாக உள்ளத்திற்குள் வருகிறது, வளர்கிறது, அதன் பிறகு அது வேரூன்றுகிறது, கனி கொடுக்கிறது, பாவத்தின் விளைவுகள் பெரிய பாதகங்களாய் மாறுகிறது. இப்படி சிறிய துவக்கத்தில் தான். ஆகவே நீங்கள் சிறிய பிழைகளை செய்யும் பொழுதே இந்த வேத வசனம் உங்கள் பிழைகளை உணர்த்தும். நீங்கள் வசனத்தை வாசிக்கிற ஒரு நபராய் இருப்பீர்கள் என்றால் இந்த வேத வசனம் உங்களோடு கூட பேசும். நீ செய்வது தவறு என்று சொல்லும், நீ இதை விட்டுவிடு என்று சொல்லும், நீ மன்னிக்கத்தான் வேண்டும் என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவார். பிழைகளாய் இருக்கும் பொழுதே அவைகளை களைந்து விடும் பொழுது மறைவான குற்றங்களுக்கு நீங்கள் நீங்களாக்குவீர்கள். சிறிய பாவம் அடுத்த நிலைமைக்கு கொண்டு செல்கிறது. அதுதான் மறைவான குற்றம். மறைவான குற்றத்தை ஒருவர் 4 முறை செய்வார் என்றால் 5வது முறை துணிகரமாய் செய்து விடுவார். 4 முறை ஒரு வாலிபன் குடிக்கிறான் என்றால் நண்பர்கள் வந்து சொல்லுவார்கள், நீ ஏன் குடிக்கிறாய்? உன் தகப்பனுக்கு தெரிந்தால் எவ்வளவு வேதனைப்படுவார். அவன் சொல்லுவான், 5வது முறை தெரியட்டும் என் தகப்பனுக்கு. இந்த துணிகரம் எங்கிருந்து வருகிறது? மறைவாக செய்து 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 ஒரு நாள் துணிகர பாவத்திற்குள் தள்ளப்படுகிறார்கள். வாலிப பிள்ளைகளே, உங்கள் வாழ்வில் சிறிய பிழையிலிருந்து பெரிய துணிகரம், பெரும் பாதகம் வரைக்கும் நீங்கள் செல்லாமல் உங்களை தடுப்பது கர்த்தருடைய வேத வசனம்தான். ஆகவே சிறிய காரியத்திலேயே மனம் திரும்பி விடுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசும் பொழுது, உங்கள் பெற்றோர் உங்களை கண்டிக்கும் பொழுது, பரிசுத்தவான்கள் உங்களை உணர்த்தும் பொழுது, பரிசுத்தவான்கள் உங்களை கூப்பிட்டு ஆலோசனை சொல்லும் பொழுது மனம் திரும்பி விடுவீர்கள் என்றால் பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இந்த உலகத்தில் கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த சங்கீதத்தின் கடைசி வசனம் இப்படி முடிகிறது, என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. மனித வாழ்வின் மேன்மை எது தெரியுமா? கடவுளுக்கு பிரியமாய் நடப்பது. இந்த உலகத்தில் அநேகரை பிரியப்படுத்தும்படி எத்தனையோ காரியங்களை செய்கிறோம். பிரியமானவர்களுக்காக நேரத்தை செலவழிக்கிறோம், பொருளை செலவழிக்கிறோம்,
எத்தனையோ காரியங்களை அவர்களுக்கென்று நாம் செலவு செய்கிறோம். ஆனால் மனித வாழ்வின் மகிமை எது தெரியுமா? கடவுளுக்கு பிரியமாய் நடப்பது. தாவீது அப்படி நடந்தது நிமித்தம்தான் ஆண்டவர் சொன்னார், தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன். ஏன்? தாவீது ஒரே ஒரு பாவத்தில் தவறி விழுந்தார். ஆனால் அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையின் எல்லா எஞ்சிய பகுதிகளும் கடவுளுக்கு பிரியமாகத்தான் வாழ்ந்து முடித்தார். மகிமையாய் தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டார். நீங்களும் கூட ஒரே ஒரு லட்சியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நான் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். அன்பான சகோதரி, ஒருவேளை உங்கள் ஆண்டு முழுவதும் நீங்கள் உங்கள் கணவருக்கு பிரியமாய் நடந்திருக்கலாம், பிள்ளைகளுக்கு பிரியமாய் நடந்திருக்கலாம், அதற்கென்றே நீங்கள் நேரத்தை செலவழித்திருக்கலாம், நல்லது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பதற்கு கூட நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். உங்கள் பள்ளி நாட்களிலும் கல்லூரி நாட்களிலும் நீங்கள் ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள், இளவயதில் இயேசுவை மிகவும் அதிகமாய் நேசித்தவர்கள். ஆனால் திருமணத்திற்கு பின்பு என்னால் முடியவில்லை, குடும்பத்தை கவனிப்பதற்குத்தான் எனக்கு நேரம் சரியா இருக்கிறது என்று நீங்கள் சாக்கு போக்கு சொல்லலாம். ஆனால் இயேசு உங்கள் அன்பை நாடி நிற்கிறார். இயேசு உங்கள் இருதயத்தை தேடி நிற்கிறார். நீங்கள் அவரோடு கூட ஜெபித்த ஜெப நேரங்கள், அவரோடு உறவாடின நேரங்களை அவர் மறந்து விடவில்லை. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள், தேவனே, என் வாயின் வார்த்தைகள், என் இருதயத்தின் தியானங்கள் எல்லாம் உமக்கு பிரியமாய் இருக்கும்படி உமக்கு உகந்தவளாய், உமக்கு உகந்தவனாய் என்னை மாற்றும் என்று ஜெபம் செய்யுங்கள். உங்கள் அந்திய கால வரைக்கும், உங்கள் சுவாசம் இந்த பூமியிலே முடியும் வரைக்கும் கர்த்தருக்கு மாத்திரம் பிரியமாய் வாழ தீர்மானம் எடுங்கள். வானங்களின் மகிமை, கர்த்தருடைய வார்த்தையின் மகிமை, மனித வாழ்வின் மகிமை, இதைத்தான் இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஜெபம் செய்யலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அண்ட சராசரத்தையும் ஞானமாய் படைத்த மகா உன்னதமான தேவன் நீர். ஆண்டவரே, வானங்கள் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவுகள் உம்முடைய கரங்களின் கிரியைகளை எங்களுக்கு அறிவிக்கிறது. ஐயா, பகல் வருகிறது, இரவு கடந்து செல்கிறது. வாழ்க்கையின் சுழற்சியில் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கரத்திலிருந்து வருகிற ஒரு பரிசாகவே நாங்கள் ஏற்றுக்கொண்டு தலைவணங்கி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனிதனுக்கு வாழ்வை ஈவாய் கொடுத்தவர், அவன் வாழ்வதற்குரிய எல்லா காரியங்களையும் ஏதுக்களை இந்த பூமியில உருவாக்கி வைத்தீரே, உம்முடைய அன்புக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆனால் பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் இதை உணர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. விசேஷமா இன்றைக்கு இந்த சங்கீதத்தை என்னோடு கூட தியானித்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலும் ஆண்டவரே, இந்த இயற்கையை காணும் பொழுதெல்லாம் இதை படைத்த அன்புள்ள தேவன் ஒருவர் உண்டு, அவருக்கு நன்றியாய் வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வின் ஆவியை நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வசனங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது, கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது, சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறதே. இந்த ஜீவ வார்த்தைகளை ஒவ்வொருவரும் அன்றாடம் வாசித்து தியானித்து வாழ்க்கையில் அப்பியாசிக்க நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றேன். குடும்பமாய் அமர்ந்து உம்முடைய வசனத்தை தியானிக்கிற கிருபையை தாங்க. ஒவ்வொருவரும் தனித்தனியாய் அமர்ந்து உம்முடைய வேத வசனங்களை தியானம் செய்ய கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஐயா, எல்லாவற்றுக்கும் மேலாய் பிழையில்லாத பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. விசேஷமாய் என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நீர் கிருபை தருவீராக. இள வயதில் துணிகரமான பாவங்களுக்கு, பெற்றோருக்கு தெரியாமல் செய்கிற மறைமுகமான குற்றங்களுக்கு, துரோகங்களுக்கு உம்முடைய பிள்ளைகளை விலக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஐயா, ஆண்டவரே, அவருடைய வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானங்கள் எல்லாம் உமக்கு பிரியமாய் இருப்பதாக. எந்தெந்த காரியத்திலே சிக்குண்டு மீள முடியாமல் திகைத்து போய் இருக்கிறார்களோ, இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால எல்லா கட்டுகளும் இன்றைக்கு அறுக்கப்படுவதாக, பிசாசின் கண்ணிகள் உடைக்கப்படுவதாக. இந்த பிள்ளைகளை விடுதலை செய்து உமக்கு பிரியமாய் வாழ தேவன் அவர்களை வேறு பிரித்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தன்னுடைய தேவைகளுக்காய் ஜெபிக்கிறவர்களுக்காய் நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவர் அவர்களை நினைப்பீராக, ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையில் இருக்கிற வல்லமை அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு மகிமை உள்ளதா இருக்க போகிறதற்காய் நான் ஆண்டவரை துதிக்கின்றேன். வசனத்தை தியானிக்க தீர்மானம் செய்யுங்கள். வசனத்தினால் உண்டாகிற வளமான வாழ்வுக்கு சொந்தமாக மாறுங்கள். God bless you. இயேசுவின் இயக்கம் என்ற ஊழியம் இயேசுவின் அன்பையும் இயேசுவின் வார்த்தையையும்
பூமியின் கடைசி மனிதனுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற தரிசனத்தோடு ஸ்தாபிக்கப்பட்டதாகும். சகோதரர் டாக்டர் ஆண்ட்ரூ தேவ், சகோதரி டாக்டர் ஜெயராணி ஆண்ட்ரூ தேவ் குடும்பமாய் செய்து வரும் இவ்வூழியங்களின் மூலம் நற்செய்தி கூட்டங்கள், எழுப்புதல் முகாம், குடும்ப முகாம், வாலிபர் ஊழியங்கள், பெண்கள் ஊழியங்கள், சிட்டிலைட் ஜெபக்குழுக்கள், புத்தக ஊழியம், ஒளி நாடாக்கள், மருத்துவ சேவை, இவைகளோடு வேதாகம பயிற்சி கல்லூரி என 10 வகை ஊழியங்கள் இவ்வியக்கத்தின் மூலம் நடைபெற்று வருகின்றன. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பைபிள் கால்ஸ் 4/557 வலையாபதி சாலை, முகப்பேர் ஈஸ்ட், சென்னை 37, India. Contact number 919244448080 918939397739. Our email ID biblecalls@gmail.com. Our website www.thejesusmission.in, www.biblecalls.com. இந்த ஊழியத்தை உங்கள் பொருளாலும் காணிக்கையாலும் தாங்க அன்போடு அழைக்கிறோம். எங்கள் வங்கி விவரம் பைபிள் கால்ஸ் அக்கவுண்ட் நம்பர் 189020001658, ஆக்சிஸ் பேங்க், சென்னை 7, IFS கோட் UTIB 0000189. எமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பைபிள் டிவி வெப் டிவியிலும் காணத் தவறாதீர்கள். வெப்சைட் www.bibletv.tv. இறைவன் இயேசு உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.